எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்னோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு மேக்கப் வீடியோ தாங்க. போன மேக்கப் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் மேக்கப் வீடியோவே வந்து உங்களுக்கு ஒரு 4 பார்ட்டா பிரிச்சு போட்டிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியணும் அப்படிங்கறதுக்காக ஃபேஸ் மேக்கப் தனியாகவும், ஹேர் டூ தனியாகவும், சாரி டிராப்பிங் தனியாகவும் அந்த மாதிரி தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன். ஐ மேக்கப் தனியா போட்டிருக்கேன். நீங்க எல்லா வீடியோவும் பாருங்க. எதுக்காக அப்படி போட்டிருக்கேன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா புரியணும். மேக்கப்பா இருக்கட்டும், ஹேர் டூவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருக்கேன். எல்லா வீடியோவும் பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடியும் போதும் அதோட கண்டினியூவா இருக்கிற அடுத்த வீடியோவை நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதுவும் போய் பாருங்க. என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய 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 வீடியோஸ் என்னோட சேனல்ல இருக்கு. மேக்கப் வீடியோஸா இருக்கட்டும், அதே நீங்க ஹோம் கேர், வீட்ல எல்லாம் ஹேர் ஸ்கின் எல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரியான எல்லா வீடியோஸுமே என்னோட சேனல்ல போட்டிருக்கேன். அதனால என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுக்கோங்க. இப்ப கண்டினியூஸா அடுத்தடுத்த வீடியோஸ் தாங்க போட போறேன். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதுல ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஐப்ரோஸ் போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஐ மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஐப்ரோ போடுறேன். நீங்கள் வந்து ஃபேஸ் மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் கூட ஒரு வாட்டி ஐப்ரோஸ் டச் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து ஐப்ரோஸ் வந்து லைட்டாக டச் பண்ணுறேன். நான் எப்பயுமே ஐப்ரோஸ் வந்து ரொம்ப திக்காக வரைஞ்ச மாதிரி போட மாட்டேன். அதனால் கொஞ்சமாக ஐப்ரோஸ் வந்து நான் அங்கங்கே ஐப்ரோ பென்சில் வச்சுட்டு அந்த பவுடர் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டச் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்கள், பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு லாவெண்டர் கலர் மாதிரி ஒரு டார்க் லாவெண்டரும் வித் கோல்டும் மிக்ஸ்டு மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர் தான் போட போகிறேன். ஒரு மெரூன் கலரை நான் பேஸாக யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஒரு மெரூன் கலர். எப்பயுமே ஐஷேடோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐ ஃபுல்லாக கொஞ்சம் பிளெண்ட் ஆக்கிடணும். நம்ம அந்த பேஸாக போடுறது இருக்குங்களா, அதை வந்து கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கார்னரை மட்டும் டார்க் பண்ணணும். எப்பவுமே அந்த மாதிரி ஒரு ஐஷேடோ போட்டு பழகிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டார்க் கலரை பேஸாக யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம காமனாக என்ன கலர் வேணுமோ அந்த கலரு நம்ம இந்த கார்னரில் போடணும். உங்கள் சாரி கலர் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இந்த கார்னரில் நான் இந்த கலர் போடுறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் பாருங்கள். போன வீடியோவில் சொல்லியிருப்பேங்க, நான் அடுத்து வந்து மேக்கப் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் மேக்கப் வீடியோ எடிட் பண்ண முடியல. நிறைய பார்லரில் ஒர்க் இருந்தனால நானே தான் எடிட் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். எனக்கு எடிட் பண்ண சுத்தமாக டைமே இல்லைங்க. அதனால் எடிட் பண்ண முடியல. முன்னாடியே ஐ மேக்கப் வீடியோ வந்து நான் எடிட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் போடலான்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த வீடியோ இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இவங்க ஐ வந்து மேலே அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப சின்னதுங்க. பெரிய கண் இல்லை இந்த பொண்ணுக்கு, கொஞ்சம் குட்டி கண்ணாக இருக்கும். அதனால நான் அந்த ஸ்பேஸை கொஞ்சம் பெருசாக காமிக்கிறதுக்காக ஐயில் வந்து நான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, கன்சீலர் வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக அந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக தெரிகிற மாதிரி அப்படியே லைன் கொடுக்குறேன். நம்ம மேக்கப் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், மேக்கப் பண்ணும்போது நம்ம பெரிய கண்ணை சின்னதாகவும் காமிக்க முடியும், சின்ன கண்ணை பெருசாகவும் காமிக்க முடியும். இவங்க கண்ணு வந்து கொஞ்சம் சின்னது தாங்க. அதனால தான் நான் அந்த ஸ்பேஸை வந்து கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி மேலேருந்து அந்த லைன் கொடுத்து ஐஷேடோ போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து ஒரு லிக்விடில் வந்து ஒரு கோல்டு கலர் யூஸ் பண்ணுறேங்க. லிக்விட் ஐஷேடோ இது. ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து அந்த ஒரு சிம்மர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த கோல்டு கலர் யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்டே ஆகி அந்த இடத்துல ஒட்டி பிடிச்சி நிற்காது. நிறைய ஐஷேடோ வந்து அந்த கிளிட்டர் மாதிரி இருக்கிறதுல கீழே விழுந்துடும். கொஞ்சம் டைமாக அந்த ஹைலைட்டிங்கான ஒரு ஃபினிஷிங் இருக்காது. இந்த ஐ மேக்கப் நீங்கள் லாஸ்ட்டாக பார்க்கும்போது அந்த சென்டரில் இருக்கிற அந்த எல்லோ கலர் ஐஷேடோ வந்து அந்த கோல்டு கலரு நல்ல ஒரு மாதிரி ஷைனிங்காக சூப்பராக தெரியுங்க. அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பேஸில் வந்து ஒரு லிக்விட் ஐஷேடோ யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பவுடர் டைப்பு அந்த கோல்டு கலர் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து நான் அந்த ஷிம்மர் மாதிரி நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கிற மாதிரி ஒரு கோல்டு கலர், இது காப்பர் இல்லை கோல்டு கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது மேலே நம்ம போடும்போது லாங் லாஸ்டிங்காக இருக்குங்க. வாட்டர் ப்ரூஃபும் கூட, அழியவே அழியாது சுத்தமாக. சப்போஸ் அவங்களுக்கு கண் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்படி சும்மா தெரியாமல் தேய்ச்சிட்டாங்கன்னா கூட போகவே போகாது, நல்லா செட் ஆகி நிற்கும். பாருங்களேன், இப்போ இப்படி நல்லா ஹைலைட்டிங்காக நல்லா தெரியுங்க ஃபினிஷிங்கில். லாஸ்ட்டாக நான் ஃபோட்டோவும் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள்.
ஃபோட்டோவில் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக அந்த ஃபேஸ் மேக்கப்போடு சேர்ந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த மாதிரி கோல்டு கலர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே அந்த லைன் தெரிகிற மாதிரி விட்டுறக்கூடாது. அந்த லைன் தெரியாமல் நம்ம வந்து நான் சொன்ன இல்லைங்களா, ஒரு டார்க் லாவெண்டர் கலர் மாதிரி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு மெரூன் மாதிரினே வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டும் கலந்த மாதிரி கலர் தான். அதை ஃபுல்லாக ஐயில் நீங்கள் நல்லா ஸ்மச் பண்ணி விட்டுறணும், மேலே அந்த சைடில் எல்லாமே. அப்போ தான் ஓரளவு நம்ம தூரமாக இருந்து பார்க்கும்போது ஐ மேக்கப் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்களே ஃபினிஷிங்கில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஐ மேக்கப்பு. இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் ஆக்கி விட்டுக்கோங்க, கார்னரவும் அப்புறம் அந்த சுற்றி மேலே இருக்க லைன்லாம். இப்படி பார்க்கும்போதே அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் நல்லா பெருசான மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். பார்த்தீங்களா, அங்கே ஒரு குட்டியாக லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைன் வரைக்கும் தான் அவங்க கண்ணு. ஆனால் கீழே பார்க்கும்போது நல்லா பெருசாக இருக்கும் அந்த ஸ்பேஸு. இப்போ நான் கீழே வந்து ஐஷேடோவே போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதே கலரை கீழே ஒரு லைன் கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது கண்ணு வந்து லாங்கில் இருந்து பார்க்குறாங்க, ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் பெரிய கண்ணாக தெரியும். அதனால் அந்த கண்ணுக்கு கீழே அந்த லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஐ லாஷஸ் யூஸ் பண்ண போகிறேங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோட ஐ லாஷஸ்லலாம் வந்து அந்த ஐஷேடோ பிடிச்சிருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் மஸ்காரா போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் பாருங்கள் ஐ லாஷஸ் போட்டுட்டேன். ஐ லாஷஸோட க்ளூவை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். நான் பாருங்கள் இப்போ வந்து அந்த க்ளூ தான் போடுறேன். இந்த க்ளூவை வந்து நல்லா போட்டுக்கோங்க. நல்லா க்ளூ போட்டு ஒட்டி வச்சாதான் அவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆனாலும் இந்த ஐ லாஷஸ் வந்து கீழே விழுகாமல் இருக்குங்க. இல்லைன்னா மேக்கப் முடிச்சு நம்ம வந்ததுக்கப்புறம் அப்படி லூஸ் ஆகி கலந்து வர மாதிரிலாம் ஆயிரும். அதனால நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸ்டிக் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் ஐ லைனர் யூஸ் பண்ணுறேங்க. நீங்கள் ஜெல் லைனர் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த கண்ணு மேலே ஒரு ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் சுருக்காக இருக்குது. அதனால வந்துட்டு நான் லைனரில் நல்லா ப்ராப்பராக ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் கொடுக்குறேன். இவங்களுக்கு வந்து நான் கீழே வந்து காஜல் யூஸ் பண்ணலை. எப்போவுமே வந்து நம்ம கீழே காஜல் யூஸ் பண்ணோம்னா கண்ணு இன்னும் கொஞ்சம் சின்னதாக தெரியும். அதனால ஒயிட் லைனர் தான் யூஸ் பண்ண போகிறேன் கண்ணுக்குள்ளே. வெளியில் பாருங்கள் நான் அந்த கார்னர் ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் கொடுத்துட்டு கீழே வந்து நான் பிளாக் கலர் ஐஷேடோ இருக்கு இல்லைங்களா, ஐஷேடோ ஐப்ரோ யூஸ் பண்ணுறது எது வேணாலும் போடலாம், அந்த பவுடர் டைப்பில் இருக்கிறத. அதை வந்து நான் அந்த கண்ணுக்கு கீழே திரும்ப ஒரு லைன் மாதிரி கொடுக்குறேன். நம்ம முன்னாடி ஒரு கலர் கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த கலருக்கு மேலே வந்து இப்போ நான் ஒரு பிளாக் கலர் கொடுக்குறேன். ரெண்டு கலரும் சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு லாங் வியூக்கு வந்து கண்ணு பெருசாக தெரியுங்க லாங்கில் இருந்து பார்க்கும்போது. அதுக்காக தான் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது. அந்த கார்னருமே கொஞ்சம் நல்லா பெருசாக்குற மாதிரி ஆக்கிக்கோங்க. அந்த கீழே நம்ம கண்ணு முடியும் இல்லைங்களா, அந்த கார்னரில் கொஞ்சம் திக்காக்கிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒயிட் லைனர் யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணும்போது கண்ணு நல்லா பெருசாக தெரியுங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம கார்னரில் கொஞ்சம் நல்லா திக்காக்கிக்கோங்க, கொஞ்சம் ஸ்மூக்கி இருக்க மாதிரி. கீழே ப்ராப்பராக அந்த பிளாக் கலர் லைனும் கொடுத்துக்கோங்க. ஐ மேக்கப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு சீக்கிரம் பண்ணிடலாம், டக்குன்னு பண்ணிடலாம். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கீழே வந்து நான் ஒயிட் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஐ மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதே கலர், அவங்க வேறு கலர் சாரீஸ் எதுவும் போட்டிருக்காங்க அப்படின்னா இதே மெத்தடில் நீங்கள் வேறு கலர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஐயோட கார்னரில் நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹைலைட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஐ மேக்கப்பு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஐப்ரோஸ் கீழேயும் நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு இல்லை ஐப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் ஐப்ரோஸும் கொஞ்சம் டார்க் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரைடுக்கு பண்ணும்போது ஐ மேக்கப் ரொம்ப சட்டில்டாக அழகாக இருக்குங்க. ரொம்ப ஹெவியாக போட்ட மாதிரி தெரியாது, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோலேயும் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டாக நான் பிக்கும் போட்டிருக்கேன் அந்த பொண்ணோட ஃபுல் மேக்கப்போட ஐ மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதுவும் பாருங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவைப்படும் ஐ மேக்கப் இவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் ஐ மேக்கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்குங்க. பார்த்தீங்களா ஃபினிஷிங்கில். இதே நம்ம ஃபேஸ் மேக்கப்போட பார்க்கும்போது அவங்க கண்ணு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சைஸோடவே இது நல்ல பெரிய சைஸாக தெரியும். இதாங்க மேக்கப் முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற பிக்கு நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஐ மேக்கப் வந்து எவ்வளோ அழகாக அந்த சாரிக்கு மேட்சாக கரெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா சட்டில்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறக்கும். இவங்க இந்த மாடலுக்கு நான் முன்னாடி பண்ண ஹேர் ஸ்டைலும் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சாரி ட்ராப்பிங் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அதையும் போய் பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இவங்களோட மேக்கப் வீடியோ தனியாக போட போகிறேங்க, அந்த வீடியோவும் பாருங்கள்.
நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. வணக்கம்.